அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி சி. பவித்ரா. சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் இலக்கிய வரலாறு கட்டுரையில் இந்த பதிவில் நாம் காணவிருப்பது புதின இலக்கியத்தின் ஆசிரியர்கள் குறித்த தகவல்கள். நம் நாட்டில் 19ஆம் நூற்றாண்டு முதல் தோன்றி தமிழ் இலக்கிய உலகில் வளர்ச்சி அடைந்து வந்த புதின இலக்கியத்தின் பயனாக என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா, சமூகத்தில் அறச்சிந்தனைகளும் சமூக ஒழுக்கங்களும் மேம்படுகின்றன. அந்த வகையில் பல்வேறு புதினங்கள் காணப்படுகின்றன. அதோட மக்களின் வாசிப்பு உணர்வை தூண்டி மன அமைதிக்கும் சிந்தனைக்கும் வழிவகுக்கும் இலக்கியமாக புதின இலக்கியங்கள் காணப்படுகிறது. அதோட வரலாற்று செய்திகள், நடைமுறை நிகழ்வுகள், பண்பாட்டு கூறுகள் முதலியவற்றை எடுத்துக்காட்டும் கருவூலமாக புதின இலக்கியங்கள் திகழ்வதை நம்ம பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து இந்த இலக்கிய படைப்பாளர்களோட முயற்சியினால் இன்றளவும் தமிழ் புதினங்கள் தோன்றி சமூக மாற்றத்திற்கு பல்வேறு வகையில் வித்திட்டு வருவதோடு மக்களோட மனங்களில் தனக்கென ஒரு தனித்த இடத்தையும் புதின இலக்கியங்கள் பெற்று காணப்படுகிறது. புதினம் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை பல்வேறு வகையில் பல்வேறு தளங்களில் பல்துறை அறிவை பெறும் வண்ணம் புதின இலக்கியங்கள் காணப்படுகிறது. இத்தகைய புதினங்களை தொடக்க காலத்திலிருந்து பல்வேறு ஆசிரியர்கள் எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. தற்காலத்தில் குறிப்பிடத்தக்கவர்களாக இருப்பது யார் யாருன்னு பார்த்தோன்னா, ப. சிங்காரம், வண்ண நிலவன், அசோகமித்ரன், ச. கந்தசாமி, ஜி. நாகராஜன், இமயம், கு. சின்னபாரதி, பூமணி, யுமா வாசுகி, சாரு நிவேதிதா, எஸ். ராமகிருஷ்ணன், பிரேம் ரமேஷ், அழகிய பெரியவாச்சான், சுப்ரபாரதிமணியன், கண்மணி குணசேகரன், தங்கர் பச்சான், சோ. தர்மன் அப்படின்னு பல்வேறுபட்ட புதின ஆசிரியர்கள் தொடர்ந்து தற்காலத்தில் தம்மோட பங்களிப்பை நவீன இலக்கியமான புதின இலக்கியத்துக்கு வழங்கி வருகின்றனர். இப்படி ஆண் எழுத்தாளர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு பெண் எழுத்தாளர்களும் புதினத்தோட வளர்ச்சிக்கு தங்களோட பங்கை கொடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. இது புதின இலக்கியத்தோட தொடக்க நிலையிலிருந்தே வைமு கோதநாயகி அப்படின்ற ஒரு பெண் படைப்பாளர் 115 புதினங்களை எழுதி இன்று வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். அவரை தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில் எப்சிபா ஜேசுதாஸ், லக்ஷ்மி, வாசந்தி, சிவசங்கரி, ராஜம் கிருஷ்ணன், பாக்யா, சிவகாமி, பாமா, திலகவதி, குயிலி ராஜேஸ்வரி, குமுதினி, அனுராதராமன், சல்மா, உமா மகேஸ்வரி, சு. தமிழ்ச்செல்வி போன்ற எண்ணற்ற பெண் படைப்பாளர்கள் தங்களோட படைப்புகளை புதின இலக்கியத்திற்கு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்படி தமிழ் இலக்கிய உலகில் கல்கி தொடங்கி இன்று வரை பல்வேறு எழுத்தாளர்கள் தங்களோட படைப்புகளை புதினங்கள் மூலமாக கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்படி புதினம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்துடைய செயல்களின் வெளிப்பாடாக மட்டும் இல்லாமல் அது ஒரு காலகட்டத்தின் உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக கூட நம்ம பார்க்க முடியுது. இவ்வாறு புதின இலக்கியம் அப்படிங்கிறது தோற்றம் பெற்ற நாள் முதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்தில் நிகழும் நிகழ்வை மையப்படுத்தி பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டு அந்தந்த கதைக்குருவை வெளிப்படுத்தி ஒரு தமிழ் இலக்கியத்தில் மிக சிறந்த ஒரு இடத்தை பெற்று காணப்படுது. புதினங்களை படிக்கிறதன் மூலமாக பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை வேறு இடத்தில் இருக்கும் நபர்கள் முழுசாக அறிய முடியுது. அப்படி பல்வேறு மக்களோட உணர்வுகளை ஒன்று சேர்க்கும் ஒரு களமாக புதின இலக்கியங்கள் அமையுது. இவ்வாறு புதின இலக்கியம் அப்படிங்கிறது காலம் மாற இன்னும் மேன்மேலும் வளர்ச்சியடைந்து வந்ததை இந்த காணொளியின் மூலமாக நாம் பார்த்தோம்.
அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பை பார்க்கலாம். நன்றி.